மாவட்டம் சிறுக்கனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கும் மாபெரும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 சனநாயகம் காக்க அனைவரும் பாரீர். திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே. அதுல முதல் டிராமாவிலேயே நான் விதவை, இளம் விதவை அது மாதிரி உள்ளது. அழ வச்சு அங்க ஃபுல்லா டிராமா பூரா அழுதுகிட்டே இருப்பேன். அப்புறம் டுயிட்ல டான்ஸ் ஆடி கடைசியில கல்யாணம் பண்ணிக்க. சொல்லும் போதே நான் நீ உண்மை அழுகிறீன்னு நினைச்சிட்டேன். லொல்லு சபால நடிக்கும் போது பாத்தீங்கன்னா நாங்க யாருமே நடிக்க மாட்டோம். முதல்ல டயலாக்ஸ் ரிஹர்சல் பார்த்துட்டு இருப்போம் பாத்தீங்களா. அது ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாரும் சிரிச்சுட்டே இருப்போம். இவ்வளவு கஷ்டப்பட்டும் என்னால சூர்யாவை மடக்க முடியல, ஆனா நீங்க சாதாரணமா லெட்டர் எழுதி எப்படி கவர் பண்ணீங்க. நாடகம் முடிச்சிட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு வந்து, அக்கா வாங்க நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறேன். ஏம்மா உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது. ஐயோ கண்ணு தெரியாம நடிச்சம்மா, கண்ணெல்லாம் நல்லா தெரியும்டா கண்ணா, நீ போப்பா. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வால்மெண்ட். ஃப்ரெண்டோ காத்தால காப்பி கேட்டாருங்க அதுக்கார். காப்பி பொடி ஒரு பக்கத்துல மம்மி கொடுத்துதான். என்ன பால்காரங்கிட்ட இன்னைக்கு ஓசியில வாங்கிட்டேன். சக்கரை கூட, சக்கரை இல்லைன்னா காஃபி நல்லா இருக்காதோன்னு சக்கரை கூட. திருப்பி குடிப்பியா? நான் தான் ஓசியா செடி, நான் எப்படி திருப்பி குடிப்பேன். கண் ஆபரேஷன் பண்ண உடனே வந்து ஒரு கண் தான் தெரியும், ஒரு கண் தெரியாது. ஓகே. அதனாலதான் என் பசங்க என்ன சொல்லிட்டாங்க, வேண்டாம் நீ வெளியில போய் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு என்னத்துக்கு, வேண்டாம் வீட்டோட இருங்க. பட் எனக்கு வந்து இதெல்லாம் எதையுமே நான் மறக்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் நினைச்சு பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அத மறக்க முடியாது. டெலிவிகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் டெலிவிகடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன் ஒரு நிறைய ஸ்டோரியை கேட்க போறோம். அந்த ஸ்டோரி கூட சேர்ந்து என் கூட அந்த ஸ்டோரியை சொல்றதுக்காக ஒரு டீன் கேர்ள் இருக்கிறாங்க. நான் என்றும் 16 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எனர்ஜியை பாக்குறப்ப ரியலி ஐம் ஃபெல்ட் ஹாப்பி. அண்ட் அதை தாண்டி இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மேடை நாடகம், அது மட்டும் இல்லாம திரைப்படங்கள், காதலர் தினமா இருக்கட்டும், இது அப்புறம் பானா காத்தடியா இருக்கட்டும், அது மட்டும் இல்ல நமக்கெல்லாம் பிடித்த லொல்லு சபா இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்ட் செட்டரா இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பூஃப்ல நம்ம பார்த்த பெர்ஃபார்மர் ஸ்ரீமதி ராஜேந்திரன் அவர்கள் அம்மா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஐயோ இருங்க, ஸ்ரீமதி டீன் கேர்ள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். டெலிவிகடன் நேயர்களுக்கு வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப மங்களகரமா இருக்கிறீங்க பாக்குறப்போ. ஒரு பெர்ஃபார்மரா எங்களை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க. சின்ன வயசுல நாங்களாம் லொல்லு சபா பார்க்காம இப்போ வரைக்கும் சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல ரீல் போயிட்டு இருக்கு. அதுல உங்களோட ரீல் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். உடம்பு எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமா இருக்கீங்களா? எப்படி இருக்கு வாழ்க்கை இப்போ? பரவாயில்ல, ஆரோக்கியமா தான் இருக்கு. மாத்திரை மருந்து சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கு. பரவாயில்ல, உண்மையை சொல்லிருக்கீங்க. ஓகே. இந்த எனக்கு நிறைய படங்கள், 2 படங்களா இருக்கட்டும், நிறைய டெலிவிஷன்ல காமெடி ஷோவா இருக்கட்டும், உங்களுக்குள்ள இருக்க இந்த நகைச்சுவை உணர்வை எப்ப நீங்க உணர்ந்தீங்க? உங்களை எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா நீங்க பேசும்போதே பயங்கர ஃபன்னா இருக்கீங்க. இந்த ஆர்வம் எங்க இருந்து வந்தது? கூட பிறந்துருச்சு பாருங்களேன். எங்க கூட எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தான் பிறகுறாங்க, உங்களுக்கு மட்டும் நகைச்சுவை உணர்வு சேர்ந்து வந்திருக்கு. ஆமா, நான் இத்தனை கேட்டா டிராமால நிறைய சீரியஸ் ரோல்ஸ் தான் நான் பண்ணிருக்கேன். ஓகே. அழுது ஆக்ட் பண்ணிட்டு இருப்பேன். சில நேரத்துல கிளிசரின் போடுவேன், சில நேரத்துல ரொம்ப எமோஷன் ஓவர் ஆயிடுச்சுன்னா உண்மையிலே அழுதுட்டு இருப்பேன். ஓகே. அந்த மாதிரி நிறைய சீரியஸ் ரோல்ஸும் நான் பண்ணிருக்கேன். இருந்தாலும் எனக்கு பிடிச்சது மத்தவங்களை சந்தோஷப்படுத்துற அந்த நகைச்சுவை கேரக்டர்ஸ் தான். நகைச்சுவைனாவே லொல்லு சபா தான் ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கு. கிட்டத்தட்ட 2 டிகேட் 20 வருடங்களா இன்னமும் சோசியல் மீடியாவா இருக்கட்டும், பாக்குறவங்களா இருக்கட்டும், அதுல இருந்து வந்த கலைஞர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய காமெடியன்களா ஜாமான்களா இருக்காங்க. ஹீரோவாவும் பாத்துட்டு இருக்கோம். சந்தானம், யோகி பாபு எல்லாரும் எடுத்துக்காங்க. இவ அடுத்தது நம்ம ஜீவா, எல்லாருமே அந்த கேட்டகரிக்குள்ள வராங்க. ஆமா. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோக்குள்ள கிடைக்கிற அன்பு இருக்கு இல்லையா, வெளியே போனா பாக்குற இடத்துல இந்த லொல்லு சபாவை பார்த்துட்டு வந்து பேசுற மக்கள் இருப்பாங்க இல்லையா, அது கண்டிப்பா நிறைய இருந்திருக்கும். லொல்லு சபா உங்களுக்கு எவ்வளவு மனசுக்கு நெருக்கமான ஒரு நிகழ்ச்சி? லொல்லு சபால நடிக்கும் போது பாத்தீங்கன்னா நாங்க யாருமே நடிக்க மாட்டோம். முதல்ல டயலாக்ஸ் ரிஹர்சல் பார்த்துட்டு இருப்போம் பாத்தீங்களா. அது ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாரும் சிரிச்சுட்டே இருப்போம். ராம்பாலா சார் தான், அவர் தான் டைரக்டர். அவர் சொல்லிடுவார், எல்லாம் இப்ப நல்லா சிரிச்சுக்கோங்க, ஆனா டேக்ல வந்து சிரிக்க கூடாது அப்படின்னு. மனசை விட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த டயலாக், ஒரு 2 டயலாக்கா இருக்கும், அதை 4 பெருசாக்கிக்குவோம். அதே மாதிரி ஒவ்வொரு சீன்ஸ் பத்தி சார் கேட்கும் போது ஓகே, அவர் ஓகே சொன்னாதான் நாங்க அதை எடுத்துக்குவோம். ஆனா அவர் என்ன செய்வார், எங்களுக்கு முன்னாடி அவர் முந்திக்குவார். அதை நீங்க இன்னும் நல்லா பண்ணிக்கோங்க, இன்னும் நிறைய நீங்க அதை பெருசு பண்ணி, காட்சியை பெருசு பண்ணி நல்லா பண்ணுங்க அப்படின்பாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாது, அன்பே வா படம், பழைய எம்ஜிஆர் படம் ஞாபகம் இருக்கா? அதுல நான் மனோரமா ரோல் பண்ணேன். ஓகே.
ஆமா, செல்போன் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். ஆனா அந்த காலத்துல செல்போன் கேளுங்க, நான் அதை கேட்டுட்டேன் ராம்பாலா சார். சார் அந்த காலத்துல ஏது சார் நாம வைக்கிறோம், நாம செல்போன்ல பாட்டு கேட்கிறோம். மனோரமா அந்த காலத்துல செல்போன்ல பாட்டு கேட்கறாங்க. ஓகே, அந்த மாதிரி அந்த அன்பேவா, அந்த ஜொல்லு சபா அன்பேவால எம்ஜிஆர் என்ன லவ் பண்ணுவாரு. ஓகே, சரோஜா தேவி நாகேஷ் லவ் பண்ணுவாங்க. ஆனா காம்பினேஷனே மாத்திட்டீங்க ஆல்டர்னேட்டிவா. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிறைய ஆனந்தம், அதுல ஸ்ரீவித்யா அம்மா ரோல் பண்ணினேன். கண்டுகொண்டேன் அதுவும் ஸ்ரீவித்யா அம்மா ரோல் பண்ணினேன். நிறைய ரொம்ப காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அஜித் சார் நடிச்ச காதல் கோட்டை. ஓகே, அதுல யார் ரோல் பண்ண தெரியுமா? அஜித் வெரைட்டி லவ் பண்ணுவாங்களே அவங்க ரோல் தான். சொல்லுங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய பிசினஸ் மேனேஜரா இருந்தாலும் அஜித் வராம லவ் பண்ணி வெரைட்டி. ஆமா ஆமா, அவங்க ரோல் தான் நான் பண்ணினேன். செம்ம காமெடியா இருந்தது அது. ஜீவா என்ன பார்த்தாலே சிரிப்பாரு. ஓகே, ஏன்னா அவ யோசிச்சு பாருங்க, நான் அந்த ரோல் பண்றேன்னா அது எப்படி இருக்கும்னு. ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருக்கும். அதாவது அந்த உள்ள போய் நாங்க ஆக்ட் பண்றோம், நாங்க ஒரு கஷ்டப்படுற மாதிரியே இருக்காது, ரொம்ப ஜாலியா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். டைரக்டர் சார் பாத்தீங்கன்னா எங்க கூட அவர் இன்னும் ரொம்ப ஜாலியா இப்படி சொல்லுங்க அப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப ஜாலியா இருக்கும், அருமையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ. ஓகே, வேற வேற கதாபாத்திரங்கள் எடுக்கிறதுக்கு மேடை நாடகம் தான் கண்டிப்பா உங்களுக்கு. கண்டிப்பா, ஆமா ஆமா. இந்த சினிமாக்குள்ள, ஐ மீன் இந்த கலை உலக வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்படி ஸ்ரீமதி அம்மா உள்ள வந்தீங்க? எப்படி இந்த ஆர்வம் எங்க ஆரம்பிச்சது? அது முற்றுப்புள்ளியில முதல் புள்ளி எங்க வச்சீங்க? முதல் புள்ளி 1980. ஓகே, 1980, சுமார் 44 ஆண்டுகளுக்கு முன்பாக. எஸ் எஸ், அத ரொம்ப கம்மியா சொல்லுங்க அத. ஓகே, கொஞ்சம் ஜஸ்ட் 44 இயர்ஸ் ago அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. கருமாரியம்மன் கோவில், திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, அதுல முதல் டிராமாவிலேயே நான் விதவை, இளம் விதவை, அது மாதிரி உள்ளது. அழ வச்சு அங்க ஃபுல்லா டிராமா பூரா அழுதுகிட்டே இருப்பேன். அப்புறம் டுயிட்ல டான்ஸ் ஆடி கடைசியில கல்யாணம் பண்ணிக்க. சொல்லும் போதே நான் நீ உண்மை அழுகிறீங்கன்னு நினைச்சிட்டேன். இதுதான் நாடக நடிகர், ஐ மீன் மேடை நாடகத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இதுதான் பார்க்க முடியுது. அந்த முதல் அனுபவம், அங்கிருந்து எத்தனை நாடகங்கள் நடிச்சிருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் டிராமாலாம் எனக்கு நடிக்கவே தெரியல. இந்த டைலாக் அப்பெல்லாம் வாத்தியார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இப்படி டைலாக் பேசி அழணும், அழுதாதான் அடுத்த காட்சிக்கு நகர முடியும் அப்படின்வாங்க. உண்மையிலேயே அழுவோம். ஓகே, உண்மையிலேயே நாங்க ஃபீல் பண்ணி அழுவோம். பூவை செங்குட்டுவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லமா. பாடலாசிரியர், பழைய பாடலாசிரியர். அவர் தான் அந்த நாடகத்துக்கு கதை வசனம் எல்லாம். இயக்குனர் அவரேதான். தொடர்ந்து நாடகங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க. எத்தனை நாடகங்கள் இது வரைக்கும் சுமார் நீங்க நடிச்சீங்க? நம்பர்ல சொல்லணும். எப்படி நான் நியர் 5000 பண்ணிருப்பேன். 5000 மேடை நாடகங்கள். வா, எந்தெந்த ஊரெல்லாம் போய் நாடகங்கள் பண்ணிருக்கீங்க? நம்ம இங்க கன்னியாகுமரி வரைக்கும் போயாச்சு இந்த பக்கம். அப்புறமா டெல்லி, பாம்பே, ஹைதராபாத், கல்கத்தா எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. வேற வேற அந்த காலத்துல, ஐ மீன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அவங்களுக்காக நாடகம். அங்க இப்ப டெல்லி தமிழ்ச்சங்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க நம்ம மாதிரி தமிழ் நாடகங்களை ரொம்ப வரவேற்பாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேசுவாங்க. நீங்க இந்த ரோல் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நான் அப்படியே நான் என்ன மறந்துட்டேன், நாடகம் மாதிரியே தெரியல, கொஞ்ச நேரத்துல நம்ம கூட யாரோ இருக்காங்கன்ற மாதிரியே இருந்ததுன்னு. டெல்லி தமிழ்ச்சங்கம், மதுரை தமிழ்ச்சங்கம் எல்லாம் அங்கெல்லாம் ரொம்ப, நம்ம மதுரையிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. நாடகத்துக்குலாம் இன்னும் அங்கெல்லாம் வரவேற்பு இருக்கு. ஆனா அந்த காலத்துல நாடகங்கள்ல பெண் வேடம் போடுறது கூட ஆண்களே தான் போடுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த சூழல்லையும் நீங்க எப்படி தைரியமா அந்த வீட்டெல்லாம் ஒட்டு வச்சு புரிய வச்சு எப்படி நாடகத்துல வர? வீடு ஒத்துழைச்சதுங்கிறத விட பாத்தீங்கன்னா சூழ்நிலை ஒத்துழைச்சது. ஓகே, ஏன்னா நமக்கு கஷ்டம், வீட்டுல கஷ்டம். அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி சின்ன வயசுல ஸ்கூல் நாடகங்கள்ல டான்ஸ் ஆடினது அதெல்லாம் வச்சுதான் நாடகத்துல நடிக்கலான்ற ஒரு கொண்டு கேட்டாங்க. நடிப்பியாமான்னு கேட்டாங்க. ஒரு சின்ன தைரியம் தான், நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சோ அதுல தைரியம் தான். பட் அதுக்கப்புறம் நானே அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டாவது நாடகம்ன்றது பாத்தீங்கன்னா ஆன் தி ஸ்பாட்ல நமக்கு ரிசல்ட். நம்ம நல்லா நடிச்சோம் கிளாப்ஸ், அந்த கிளாப்ஸ பார்த்த உடனே நமக்கு டானிக் குடிச்ச மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும். நம்ம இன்னும் நல்லா பண்ணணும், கூட நடிக்கிறவளுக்கு எரியும், அப்படியே நம்மளும் கிளாப்ஸ் வாங்கணும் அப்படின்னுட்டு. சோ அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல போட்டி இருந்தது, பொறாம கிடையாது.
ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த வார்த்தை. உண்மை அதுதான். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு வந்து கையெழுத்து ஆட்டோகிராஃப்னு ஒண்ணு வாங்கியிருப்பாங்க. மேடை நாடகங்கள்ல வந்து உங்கள்ட்ட பேசியிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி அங்க வந்து மனசுக்கு நெருக்கமான மறக்க முடியாத ஒரு பாராட்டுனா ஏதாவது ஞாபகம் இருக்கா? சேலம்ல ஒருத்தர், அவர் வந்து வாத்தியார், ஸ்கூல் வாத்தியார். அவரும் வந்து நாடகங்கள்ல நடத்துறவர் தான். ரொம்ப என் மேல விருப்பப்பட்டு வந்து எனக்கு உங்க கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மாதிரி நிறைய ஊர்கள்ல போனீங்கன்னா அங்கத்தி உள்ள பெரிய பெரிய ஆளுங்க, ஒரு எம்எல்ஏவே என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிருக்கான்னு பாருங்களேன். அப்படியா? ஓகே. ஆமா, அந்த டைம்ல ஆமா மேடை நாடகங்கள் வந்து அவ்வளவு ஒரு இது. கண்ணு தெரியாம ஒரு நாடகத்துல நடிச்சேங்க. நாடகம் முடிச்சிட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு வந்து, அக்கா வாங்க, நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறேன். ஏம்மா, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது? ஐயோ, கண்ணு தெரியாம நடிச்சம்மா, கண்ணெல்லாம் நல்லா தெரியும்டா கண்ணா, நீ போப்பா. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வால்மெண்ட் நாடகத்துல, அந்த ஒரு இன்வால்மெண்ட். இந்த நாடகங்கள்ல கதாபாத்திரங்கள் நம்ம நிறைய பார்க்கிறப்போ, பெண் கதாபாத்திரங்கள்னா ஔவையாரா இருக்கட்டும், கண்ணகியா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் பார்த்திருப்போம். அது மாதிரி நீங்க ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள்ல உங்களுக்கு மனது நெருக்கமான கதாபாத்திரம்னா யார சொல்லுங்க? ஔவையாரா நடிச்ச ஒரு டிராமால, அதாவது தமிழ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாடம் பண்ணி பேசிருக்கேன். ஏன்னா ஔவையார் வேஷம் இல்லையா? அது வந்து இப்ப தமிழ வந்து கரெக்டா பேசணும், சொதப்பக்கூடாது. நம்ம ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் டிராமா, வரலாற்று நாடகம் அப்படின்றச்சே அந்த நாடகங்களுக்கு உள்ள டயலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப படிச்சு பாடம் பண்ணி அத மாடுலேஷனோட எப்படி பேசணும்னு நிறைய எனக்கு நானே ட்ரை பண்ணி ரிஹர்சல் வந்து அப்ப வந்து அவங்க இல்லை, கொஞ்சம் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லி கொடுத்து நல்லா, அதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமான. காரைக்கால் அம்மையாராவும் நடிச்சிருக்கேன். காரைக்கால் அம்மையாராவும் நடிச்சிருக்கீங்க? ஆமா. அப்பெல்லாம் இளம் வயதுல இருந்திருப்பீங்க. காரைக்கால் அம்மையார் வயதானவங்களா காமிச்சிருப்பாங்களா என்ன? சரி, அதெல்லாம் ஏன் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. வேஷம் கொடுத்துட்டாங்க, செய்யணும் இல்லையா? அப்ப நான் அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? செஞ்சுட்டாங்க, அது வேற விஷயம். அப்ப கூட நான் சின்ன பொண்ணுதான். அதுதான் சொல்றேன். அப்பவும் சின்ன பொண்ணுதான், இப்பவும் நான் சின்ன பொண்ணுதான். அதுல எந்த மாற்று கருத்து? ஆமா, நீங்க பாட்டுக்கு காரைக்கால் அம்மையார் வேஷம் போட்டாங்க, ஔவையார் வேஷம் போட்டாங்கன்னா நீங்க என்ன வந்து வயசானவன்னா தப்பு கணக்கு இல்ல. இளம் வயதுல இருந்துட்டு ஔவையார் வேஷம் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஆமா, ஆச்சரியக்குறி. கேபிஎஸ் அம்மாவே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வேஷங்கள் போடும்போது அவங்களே எங்கு தானே. எங்களுக்காக ஒரு டைலாக், ஏதாவது ஒரு நாடகம் நீங்க பண்ண நாடகத்துல இருந்து ஒரு டைலாக் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணி காட்டினா நல்லா இருக்கும். ஓம் நம சிவாய, நம சிவாய வாழ்க, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவமே தவம், தவமே சிவம். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. அந்த காலத்துல கதாபாத்திரமாவே மாறி அவங்க உண்மையாவே நம்ம தெய்வத்தை வேண்ட அளவுக்கு இருக்கணும் இல்லையா? ஆமா ஆமா. ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுக்கிறப்ப நிறைய படங்கள், நிறைய மக்கள் அன்பு கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி இது வந்து சினிமா வாய்ப்பா கன்வெர்ட் ஆச்சு? எப்படி சினிமாக்குள்ள வந்தீங்க? இந்த காதலர் தினம் படத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? அந்த வாய்ப்பு, அந்த கதையை சொல்லுங்க. கலாட்டா குடும்பம்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தோம் ஏவிஎம் ஸ்டுடியோல. ஓகே. ஓ, அதனாலதான் நீங்க இந்த ஏவிஎம் வீடியோல நிறைய வீடியோஸ் எல்லாம் நிறைய ஆமா ஆமா, ஏவிஎம்ல நிறைய சீரியல்ஸ் நான் பண்ணிருப்பேன். பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க பக்கத்துல காதலர் தினம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. டைரக்டர் கதிர் சார் வந்து அங்க இருந்து அங்கெல்லாம் பண்ணுங்க, நாங்கெல்லாம் போய் எட்டி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்து சார், கதிர் சார் பார்த்து இது பண்ணி யாரு என்ன ஏதுன்னு கேட்டா, டிராமா ஷூட்டிங் வந்திருக்கோம் பக்கத்துன்னு. அப்போ இந்த படத்துல ஒரு ரோல் இருக்கு, சின்ன ரோல் தான் இருக்கு, நீங்க பண்றீங்களான்னு. ஐயோ, எனக்கு தாங்க முடியல சந்தோஷம். கண்டிப்பா பண்றேன் சார். நாசர் சாருக்கு அம்மா. நாசர் சார்னா, நாசர் வந்து சின்ன குழந்தை, 10 வயசு குழந்தை. அவர் பிளாஷ்பேக் சொல்லுவாரு. அப்படிதான் எனக்கு கதிர் சார் வாய்ப்பு கொடுத்தாரு. அவரை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப சாதாரணமா பேசினார் என்கிட்ட. நானும் அவர்கிட்ட அவர் சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த ஒரு படம் நடிச்சேன். நாசர் அவர்களும் பாத்தீங்கன்னா பல நாடகங்கள்ல, மேடை நாடகங்கள்ல இருந்து வந்தவர். அவரோட நீங்க நாடகங்கள்லாம் பண்ணிருக்கீங்களா? இல்ல, நான் நாடகம் நடிச்சதெல்லாம் யார் கூடன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் நாடகம் RS மனோகர் ட்ரூப். 3 வருஷம் அதுல பண்ண. லங்கேஸ்வரன், சூரபத்மன், சாணக்கிய சபதம், விஸ்வாமித்திரர், துரியோதன், அது மாதிரி நாடகங்கள் 3 வருஷம் நடிச்சிருக்கோம். நாடகத்துல நடிக்கிறதுனா என்னன்னு அங்கதான் கத்துக்கிட்டது. எங்க எப்படி நிக்கணும், எங்க நடந்து வரணும், எப்படி நடந்து வரணும்,
எப்படி நின்று டயலாக் பேசணும், மாடுலேஷன் என்ன, எங்க கேப் விட்டு எப்படி பேசணும், இதெல்லாம் அங்கதான் கத்துக்கிட்டேன். ஒரு ஸ்கூல். மாசம் 30 நாள் நாடகம் இருக்குங்க எங்களுக்கு. ஓகே. மாசம் 30 நாள் நாடகம் இருக்கும். 2 மணிக்கு ஸ்டுடியோக்கு போவது, ஸ்டுடியோனே வருது, டிராமா ஸ்டேஜுக்கு போவோம். 2:30 மணிக்கெல்லாம் மேக்கப் போட்டு 3 மணிக்கெல்லாம் வந்து ரெடி ஆயிட்டு வந்து நின்றுடுவோம். சார் 5:30 மணிக்கு வருவாரு, 6 மணி நாடகம் முடிக்க, 9 மணி நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். 5 days once சேலரி வரும். ஓகே. அது ஒரு ஸ்கூலுக்கு போற மாதிரியே இருந்தது, ஒரு ஆபீஸ் போற மாதிரியே இருந்தது. ஓகே. அது ஒரு 3 years பண்ணோம். என்ன ஒண்ணு, அங்கதான் இருக்க முடியுமே தவிர வெளியில வரவே முடியாது. ஓகே. அதனாலதான் ஒரு 3 வருஷம் பொறுத்து நானே கேட்டுக்கிட்டு அப்படியே வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹெரான் ராமசுவாமி சார், அவரும் அப்படித்தான். டயலாக்ஸ் எல்லாம் எப்படி சொல்லி கொடுத்து பேசுறது எல்லாம் அவர் ட்ரூப்ல கொஞ்ச நாள் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம காத்தாடி ராமூர்த்தி சார், ஓகே, அவருடைய ட்ரூப், திரு SV சேகர் சார் ட்ரூப். இவங்க 2 பேர் ட்ரூப்லயும் பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் கிளாஷ்க்கு நான் ஆக்ட் பண்ணிருப்பேன். அப்படியா? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நம்ம மாடர்ன் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டிங்ல வந்து முன்னாடி சொன்ன பேருக்கெல்லாம் முன்னாடி இருந்தவங்க. காத்தாடி ராமமூர்த்தியும் அண்ட் SV சேகர்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷன். ஆமா. அந்த ஜெனரேஷனுக்குள்ள உங்களை நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி இருந்தது? அந்த நடிப்பை பத்தின விஷயங்களை சொல்லுங்க எங்களுக்கு. நிறைய புதுமைகள் கிடைச்சது, புதுமையா இருந்தது நிறைய. ஆரம்பத்துல நாங்க வந்து எல்லாமே வந்து நடிக்கணும், நிறைய நடிக்கணும், நிறைய நடிச்சுதான் சொல்லணும், நிறைய விஷயங்கள் பேசணும். ஆனா இப்ப அப்படி இல்ல. நின்னு அந்த விஷயம் என்னன்னு உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லணுமோ அதை நான் உங்களுக்கு சொன்னா போதும், அத சொல்லிட்டா போதும். வேற ஒண்ணு பெருசா அதுக்கு வந்து மாடுலேஷன் கொடுக்கணும், கேப் கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. அப்போ இவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன மாத்திக்கிட்டேன். மாத்திக்கணும், அப்டேஷன். ஆமா, காலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஆயிக்கணும். அப்பதான் நம்மளால இதுல வந்து ஜெயிக்க முடியும். ட்ரூப் லைக் பண்ண. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரயில் பிரியான்னு ஒரு ட்ரூப், அதுலதான் 25 வருஷம் ஆக்ட் பண்ணேன். ஒரே ட்ரூப்ல 25 வருஷம் ஆக்ட் பண்ணேன். அதுல அந்த பயணம் பத்தி சொல்லுங்க. அந்த 25 வருட பயணம் முதல் நாள் ஆரம்பிச்சதும் அந்த கடைசி நாள் இருந்ததும் சொல்லுங்க அந்த பயணத்தை பத்தி. 93 ஃபர்ஸ்ட் டிராமா பட்டாபிக்கு நிக்கா டிராமா. அதுல வந்து ஹீரோவுக்கு அம்மா. 93ல ஹீரோவுக்கு அம்மா. ஆமா. ஓகே. அதனால வயசுலாம் இல்ல, எங்க டீம் ஓகே கொடுத்துறாங்க, அம்மா ரோல் கொடுத்துறாங்க அப்பப்போ. அதுக்காக என்ன பண்ண முடியும்? நான் கொடுத்துறேன், டேக்லைன் கொடுத்துறேன். டீம் ஓகே, அண்டர்லைன் திஸ். ஓகே. அந்த மாதிரி எல்லா டிராமாலயும் அம்மா, அக்கா, அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணுவோம். எல்லாமே காமெடியா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பட்டாபி நிக்கா வந்து ஒரு இது ரோபோ வந்து வீட்டுக்குள்ள வந்துரும். நீங்க இல்ல ஹீரோயின் ரோபோ வீட்டுக்குள்ள வந்துருவா. அது அந்த மாதிரி ஒரு நாடகங்கள் எல்லாம் விதவிதமா நாடகங்கள். அது ஒரு சந்தோஷங்க. 1.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா நான் ஸ்ரீமதிங்கிற எண்ணமே கிடையாது. இந்த ரோல்ல நான் அம்புஜம் மாமி ரோல் பண்றேன்னா நான் அம்புஜம் மாமியாவே மாறுவேன். அதே மாதிரி அந்த 9 yards சாரி எல்லாம் கட்டிட்டு அந்த பிராமின்ஸ் வரையன்னு எல்லாம் அப்படியே இருப்பேன். அது ஒரு மரகதோன்ற ஒரு ரோலா அந்த மரகதமா மாறுவேன். அந்த கேரக்டரா மாறினா மட்டும்தான், அந்த இன்வால்மெண்ட் இருந்தாதான் நம்மளால ஸ்டேஜ்ல போய் நம்மளால நினைச்சதெல்லாம் கொடுக்க முடியும். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த சினிமா மேடை நாடகங்கள்ல இருக்க நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க. ஈவன் எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், எல்லாமே பெரிய ஜாம்பவான்களா மாறினாங்க. சில நடிகர்கள், இந்த துணை நடிகர்கள்லாம் வந்து சினிமாவில் நிறைய நடிகர்களா பார்க்க முடியலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. அது உங்க வாழ்க்கையிலயும் அது நடந்துதா? இருந்தது. எனக்கும் அந்த வருத்தம் இருக்கதான் செஞ்சுது. நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லபடியா நடிச்சாலும் யாரும் வந்து ஸ்ரீமதி நல்லா நடிப்பான்ற அந்த நல்ல பேரோட தான் இது வரைக்கும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். கிடைக்கல அப்படிங்கிறது வந்து அது வந்து என்னுடைய பேட் லக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, இது எங்க இந்த வாய்ப்பு தடைப்படுதுன்னு எனக்கு கேள்வி இருக்கு. என்னன்னா, நிறைய மேடை நாடகங்கள்ல இருந்து இன்னைக்கு நிறைய நடிகர்கள் பாக்குறோம். இப்ப ஜார்ஜ் மரியாதைலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு ஒரு நல்ல ஒரு தேர்ந்த நடிகரா இருந்துட்டு அவர்லாம் மயிலாப்பூர்ல போய் வேடிக்கை பார்த்து மேடை நாடகங்கள்ல இருந்து அப்படிதான் வாய்ப்பு தந்தார். ஆனா இது எப்படின்னா ஜெண்டர் பயாஸ்டா இது மாறுதா, இல்ல பெண்கள்லாம் போய் ஒரு இடத்துல வாய்ப்பு தேர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? எந்த மாதிரி சூழல் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? கொஞ்சம் கஷ்டம் இல்ல, நிறையவே கஷ்டங்கள் இருக்கு. இது வந்து நம்ம இஷ்டம். இது வந்து நான் வந்து எனக்கு வந்து அப்படி கஷ்டப்பட்டு அந்த கண்டிப்பா நான் சினிமாவில் நிக்கணும், சினிமாவில் நான் ஒரு சாதிச்சே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அங்க நான் வந்துருவேன். பட் நான் அந்த அளவுக்கு நிக்கல. நமக்கு மேடை நாடகங்கள் நிறைய கிடைச்சது, பிளஸ் டிவி சீரியல்ஸ் நிறைய கிடைச்சது, டெலிவிஷன். ஆமா, அப்படியே இருந்துட்டோம்.
ஓகே. இது வந்து தப்பா இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒரு தவறும் இல்லை. உங்க அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிறீங்க. மடிப்பாக்கம் மாதவன், அது நளினி மேடம் கூட. ஓகே, அது ரொம்ப ஃபேமஸ் ஹிட் சீரியல். ஓசி மாமி. வேண்டா வேண்டா காத்தால காப்பி கேட்டாரு எங்க ஆத்துக்கார். காப்பி பொடி ஒரு பக்கத்தாத்து மாமி கொடுத்துதான். என்ன பால்காரங்கிட்ட இன்னைக்கு ஓசியில வாங்கிட்டேன். சக்கரை கூட, சக்கரை இல்லைன்னா காஃபி நல்லா இருக்காதோன்னு சக்கரை கூட திருப்பி குடிப்பியா? நான் தான் ஓசியா செடி, நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்? எல்லாமே ஓசிதான். எல்லாம் ஓசிதான். ஓசி மாமினே பேரு, எல்லாம் ஓசிதான். அது மாதிரி அதுக்கப்புறம் போய் ஏதாவது கேட்டா கூட என்ன ஓசியில கேட்க வேண்டியது கேட்டிருப்பாங்களே, நடந்திருக்கா? நேரடியா வந்து ஏதாவது பேசினா கூட, அம்மா தாயே நீ ஓசியில எதையும் கேட்டுறாத, கேட்டாதான் நீங்க குடுத்துருவீங்களா? அந்த மாதிரி ஒரு ஆமா. கடைசியா பண்ண ப்ராஜெக்ட் மடிப்பாக்கம் மாதவன். அதுதான்ப்பா. ஏன் அதுக்கப்புறம் நடிக்கல? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுப்பா. 17 ஜூலை நினைக்கிறேன். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆன்ஜியோ பண்ணாங்க. 2 பிளாக்கோ என்னவோ ஆன்ஜியோ பண்ணாங்க. விஜய் ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ணாங்க. பாவம் என் பொண்ணுங்க தான் கஷ்டப்பட்டு எல்லாம் செலவு பண்ணாங்க. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பார்த்து நமக்கு தான் முகத்தில் எழுதி விட்டுருக்கேன் நடிகைன்னுட்டு சொல்லிட்டாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் செய்யாதீங்க, எமோஷன் ஆகக்கூடாது, ஃபீல் பண்ணிலாம் அது பண்ணக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டப்பிங் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன். டப்பிங் அதுவும் எமோஷன் தானே உங்களுக்கு? நடிக்கிற மாதிரி தான் டப்பிங். அதுவும் எமோஷன் தானே, அதுவும் முடியாதுன்ட்டாங்க. இப்போ 5 years ஆச்சுமா, நான் எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியில வரதே கிடையாது. அதுக்கான மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டுட்டு போறாதுக்கு 2019 கண் ஆப்ரேஷன் ஆச்சு. இந்த 2 கண்ணுமே பிரச்சனை வந்தாச்சு. அதாவது ஸ்டேஜ் டிராமால எல்லாம் பார்த்தா லைட் ஆஃப் பண்ணியாச்சுன்னா, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி வந்து அவங்க கை கெட்டிமா பிடிச்சுப்பேன். அது வரைக்கும் உள்ள போறதுக்கு ஸ்டேஜ்ல அடுத்த உடனே லைட் ஆன் பண்ணிடுவாங்க, அடுத்த சீன் ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம அங்க நிக்க கூடாது இல்லையா, அவங்க கையை பிடிச்சிட்டு உள்ள போயிடுவேன். இது எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது. கண் ஆப்ரேஷன் பண்ண உடனே வந்து ஒரு கண் தான் தெரியும், ஒரு கண் தெரியாது. அதனாலதான் என் பசங்க என்ன சொல்லிட்டாங்க, வேண்டாம் நீ வெளியில போய் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு என்னத்துக்கு, வேண்டாம் வீட்டோட இருங்க. பட் எனக்கு வந்து இதெல்லாம் எதையுமே நான் மறக்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் நினைச்சு பார்த்துட்டே இருப்பேன். என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பேன். நாடகங்கள் எங்கெங்க நடக்கிறது என்ன எதுன்னு தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்வேன், ஆல் த பெஸ்ட் சொல்வேன். ஏன்னா அத மறக்க முடியாது. கண்டிப்பா நீங்க சொல்லும் போது எங்களுக்கே அது பூரிப்பு இருக்கு. மறக்கவே முடியாது. மேடை நாடகம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது மறக்கவே முடியாது. அது ஒரு நல்ல அனுபவம். அந்த 1.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து அந்த கேரக்டரா மாறும்போது அந்த கேரக்டராவே வாழ்ந்துருவோம். நாடகம் முடிஞ்சாச்சு எல்லாரும் கிளாப் பண்ணா, ஓ நாடகம் முடிஞ்சிருச்சா, அது ஒரு மாதிரி வெக்ஸா இருக்கும் மனசுக்கு. முடிஞ்சிருச்சேன்னு ஒரு வருத்தம். ஆமா, ரொம்ப நல்ல அனுபவங்கள். நாடகம் ஒரு ஆத்மார்த்தமான வேலை இல்லையா அது? நிச்சயமா கலைஞனுக்கு மட்டும்தான் அது புரியும். நிச்சயமா ஒவ்வொரு நாடக கலைஞர்களுக்கும் நான் சொல்றது எல்லாம் நல்லாவே புரியும். அந்த கால நாடகங்கள்ல வந்து நாங்க பாட்டு பாடுவோம், நாங்களே பாட்டும் பாடுவோம். அப்படியா? ஆமா. பாட்டா? பாட்டு கேக்குறாங்க, பாடணும் இல்ல, பாடினா பாவம் ஸ்டுடியோல எல்லாரும் எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்களே, கேமராமேன் எல்லாம் கோச்சிட்டு போயிடுவாங்களே. உங்க பேச்சுக்கே நான் ரசிகன் ஆயிட்டேன். முதல் ரசிகன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன். பாடுங்க, இங்க பாருங்க, கெட்டியா உட்கார்ந்துருக்கேன், பாடுங்க. நான் பாடினா நல்லா இருக்காதுப்பா. எங்களுக்கு வேணும் கண்டிப்பா பாடல், 2 வரியாவது வேணும் எங்களுக்கு. இல்ல, நான் பாடுறது ரொம்ப சோகமான பாட்டு, ஆனா எனக்கு பிடிச்ச பாட்டு. யாரும் திட்டக்கூடாது என்ன இங்க. கண்கள் 2 என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, கண்கள் 2 என்று உம்மை கண்டு பேசுமோ. நான் ஒரு கேள்வி கேக்குறேன் உங்கள்ட்ட. கலைஞர்களுக்குள்ள எப்பவுமே சொல்லுவாங்க உள்ளுக்கு ஒரு பெரிய சோகம் இருக்கும், மறைச்சிட்டு தான் எல்லாரும் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப நீங்க இந்த பாடலை தேர்ந்தெடுத்தப்போ எனக்கு அது ஃபீல் ஆகுது, உங்களுக்கு பெரிய சோகம் இருந்திருக்கு, கடந்துதான் வந்திருக்கீங்க. நிறைய வாழ்க்கையில் நிறைய சோகங்கள், நிறைய ஆசைகள் வந்து நிராசை ஆயிடுச்சு. நிறைய நம்ம நினைச்சது எதுவுமே லைஃப்ல நடக்கல, நினைச்ச வாழ்க்கை கிடைக்கல. நம்ம எங்க போனாலும் நமக்கு வந்து ஒரு தடை இருந்தது. பட் அந்த
தடை இருக்குன்றச்சு அதை நம்ம சரி ஓகே நம்ம அதுக்குள்ள இருந்தா போதும்னு அந்த மாதிரி அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணியே போனதுனால மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு சோகம் இருந்துட்டேதான் இருக்கும். திருச்சி மாவட்டம் சிறுக்கனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட இந்திய கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடும் மாபெரும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 சனநாயகம் காக்க அனைவரும் வாரீர்.